Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் மஞ்சுளா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவோணம் திருநாளை வசந்த கால விழாவாக உவகையுடன் கொண்டாடி மகிழும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இல்லந்தோறும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மனதார வாழ்த்து. அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த திருநாளாம் மிலாதுன் நபியை உலகெங்கும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்து தெரிவித்த பொதுச் செயலாளர், அமைதி தழைக்கவும், சமாதானம் ஓங்கவும், சகோதரத்துவம் வளரவும் உழைப்போம் என பொதுச் செயலாளர் வாழ்த்து. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 45வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம். இன்று தேனி மாவட்டத்தில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மூக்கையா தேவருக்கு 100ஆண்டு விழா எடுக்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் உறுதி. கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையார் தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவுருவச் சிலை அமைத்து கொடுத்து மூக்கையார் தேவர் தியாகத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக அரசு. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மரியாதைக்குரிய கல்வி தந்தை மூக்கையார் தேவருக்கு 100ஆண்டு விழா எடுக்கப்படும் அதிமுக அரசு. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பதாகவும், முல்லை பெரியாறு பிரச்சினையை தீர்ப்பதற்காக இல்லை எனவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கேரள அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக குடும்பத்திற்கு, திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நிச்சயமாக உறுதியாக முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மத்திய அரசு விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைய தினம் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது. நாம பயன்படுத்துகின்ற உழவுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் அதனுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. விவசாயியுடைய கருவிகளுக்கு நிறைய சலுகைகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி என்று திட்டம் கொண்டு வந்த ஸ்டாலின் மனுக்களுக்கு தீர்வு காண்பேன் என்றார். செய்தாரா? எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. போன முறை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். ஊர் ஊரா போய் அங்க ஒரு திட்டு கண்டா அங்க ஒரு பாயை போட்டு வச்சு அமர்ந்துக்குவாரு. முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சு அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சு ஆட்சி திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனு படிச்சு பார்த்து தீர்க்கிறாரு. செஞ்சாரா? அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 54 அடி உயர கொடி கம்பத்தில் ரிமோட் மூலம் கழக கொடியை ஏற்றினார் அதிமுக பொதுச் செயலாளர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார் முன்னிலையிலும் வாடிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் கே. எஸ். அசோக்குமார் சேனை ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்பு.
பிரசவத்திற்கு 4 நாட்களே இருந்த நிலையில் அதிமுக மீதான விசுவாசத்தின் காரணமாக திண்டுக்கல்லில் இருந்து சென்னை வந்து தலைமை கழகத்தில் எழுச்சி உரையாற்றிய இளம் கழக பேச்சாளர் காயத்ரிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தில் ஈடுபட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொலைபேசி மூலம் சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஐயா காயத்ரி மகாதேவி வாழ்த்துக்கள். எல்லாருடைய இறைவனுடைய அருள லட்சுமியே பிறந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க ஐயா, உங்களுடைய தாயோட வீடு திருமனுடைய வாழ்த்துக்கள். நோயொடிலாம் பல்லாண்டு பல்லாண்டு வளர்ந்து எல்லா வளங்களும் பெற்று உங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால உடல்நலம் சரியாகி நம்மளுடைய கட்சிக்காக உண்மையாக உழைப்பதற்கு காத்துட்டு இருக்கேங்க. ரைட் ரைட், நல்லா நல்லா ஆகட்டும். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் நடைபெற்ற புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தை சீர்குலைக்க விடிய அரசின் ஏவல்துறை திட்டமிட்டு அத்துமீறல். அதிமுக தொண்டர்கள் வரும் வாகனங்களை நகருக்குள் அனுமதிக்க மறுத்து பல கிலோமீட்டர் முன்பாகவே தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட ஏவல்துறைக்கு கடும் கண்டனம். ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன் இலங்கை நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு குடியேறி அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்களை சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோருக்கு அதிமுக சார்பிலும் தமிழக மக்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் சார்பிலும் கழக பொதுச் செயலாளர் நன்றி. மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செப்டம்பர் 9ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு. ஜிஎஸ்டியில் திருத்தம் கொண்டு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு நன்றி என அறிக்கை. அத்தியாவசிய பொருட்கள், சுகாதாரம், வேளாண் மற்றும் காப்பீடு ஆகியவற்றில் 5 மற்றும் 18% என 2 அடுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது முன்னேற்றத்தை உறுதி செய்யும். புதிய வரி விகிதம் நுகர்வோர் நம்பிக்கையை ஆதரிக்கும் என்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதியில் வரும் 13ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக வரையப்பட்ட சுவர் விளம்பரங்களை ஏவல்துறை அழித்து அராஜகம். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் வைத்துள்ள பேனர்களை கண்டு கொள்ளாத ஏவல்துறை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பிரதான எதிர்க்கட்சித் தலைவரை வரவேற்று வரையப்பட்ட விளம்பரங்களை அழித்து அடாவடியில் ஈடுபட்டதற்கு பொதுமக்கள் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியை வழிமறித்து பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் மீது போக்சோ பாய்ந்தது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் தொகுதியான சென்னை கொளத்தூரில் மாநகராட்சி பூங்காவில் மது போதையில் 16 வயது பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். அப்பாவி சிறுமிகள் பாலியல் அத்துமீறல்களால் கதறுவதை கண்டு கொள்ளாத அப்பா ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பெற்றோர்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 25 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். மனு கொடுக்கும் அப்பாவி மக்களிடம் தங்கள் அதிகாரத்தை காட்டும் விடிய அரசின் ஏவல்துறையினர் போக்சோ குற்றவாளிகளிடம் மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் துக்க நிகழ்ச்சியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை அடித்து கொலை செய்த 3 சிக்கினர். பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் விற்பனை என சீர்கெட்டுள்ள தனது சொந்த தொகுதியை கூட நிர்வகிக்க தெரியாத ஸ்டாலின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எப்படி நிர்வகிப்பார் என மக்கள் கேள்வி.
பெங்களூருவிலிருந்து வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு ரயில் மூலம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீதும் துளியும் பயம் இல்லாததால் தினந்தோறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மும்பையிலிருந்து கோவைக்கு ரயில் மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த 6 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து போதை மாத்திரைகள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யும் அளவிற்கு தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அரசு பேருந்தில் பயணித்த பெண்களிடம் 4 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாயை கொள்ளையடித்த திருடர்கள். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை பேருந்து நிலையத்தில் பயணிகள் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராவை பொருத்தாததாலும் ரோந்து செல்லாததாலும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பருவமழை தொடங்க உள்ள நேரத்தில் தமிழகத்தில் உள்ள சிறு பாசன ஏரிகளை தூர்வார டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் கோடை காலத்திலேயே ஏரிகளை தூர்வாரி நீரை சேமித்திருக்கலாமே எனவும் வெற்று விளம்பரத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாகவும் விமர்சனம். நெல்லை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணி நேரத்தில் பெண் ஆய்வாளர், ஆண் உதவி ஆய்வாளர் திரைப்பட பாடல் கச்சேரியை அரங்கேற்றிய வீடியோ வெளியானது. குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பே இல்லாத ஆட்சியில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டு காவல் நிலையத்தை கேலி கூத்தாக்கும் கொடுமைக்கு போட்டோஷூட் முதல்வர் எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என பொதுமக்கள் ஆவேச கேள்வி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கடவூரில் தனிப்பட்டா பெறுவதற்காக 4,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையர் மற்றும் இடைத்தரகர் சிக்கினர். ஊழலுக்கு பெயர் பெற்ற திமுக ஆட்சியில் லஞ்சமின்றி எந்த அரசு பணிகளும் அரங்கேறுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் பண்டுக்கரை சாலையோரம் கழிவுநீர் கால்வாயில் அடையாளம் தெரியாத பெண் உயிரிழந்த நிலையில் மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். வாகனங்களுக்கான தானியங்கி பரிசோதனை மையங்கள் அமைப்பதில் பிற மாநிலங்களை விட பின்தங்கியிருக்கும் தமிழகம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் தலா 5க்கும் மேற்பட்ட தானியங்கி பரிசோதனை மையங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் பொய் மற்றும் விளம்பரத்தில் மட்டுமே ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் இன்னும் ஒரு மையம் கூட பயன்பாட்டிற்கு வராத அவலம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குறைந்த மின்னழுத்தம் ஏற்பட்டதை அடுத்து டிரான்ஸ்பார்மரில் சென்று பார்த்த திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். திறனற்ற திமுக அரசு மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் அலட்சியமாக இருப்பதால் போதிய பராமரிப்பின்றி மின் பழுதுகள் ஏற்பட்டு உயிர் பலிகள் அதிகரிக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளை அழைத்து செல்லும் நாற்காலியில் மருத்துவ கழிவுகள் எடுத்து சென்று வளாகத்திலேயே கொட்டப்படும் அவலம். தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதால் மருத்துவ கழிவுகளை அகற்ற விடியா ஸ்டாலின் அரசின் விளம்பர வெறியர் அமைச்சர் மாசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திருமணம் செய்து கொள்ளுமாறு மிரட்டி மதுபோதையில் அரசு மருத்துவமனை செவிலியர் உதவியாளரை தாக்கிய நபர் பிடிபட்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலையை ஏற்படுத்திவிட்டு வெளிநாட்டில் சென்று போட்டோ ஷூட்டில் திளைக்க ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பெண்கள் கேள்வி. முடிச்சுட்டு வரையில இன்னைக்கு விநாயகன்னு ஒரு பையன் இன்னைக்கு நான் இன்னைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டியே தான் தீர்வேன், எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் வண்டி பின்னாடி அவனே ஏறி ஆவின் பாலகத்திட்ட இருந்து என் வண்டியை மறித்து வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு என் வண்டியில் என் பின்னாடி தான் இன்னைக்கு நீ வீடு போய் சேர முடியாது, அதுமாரி நீ சொன்னேன்னா உன்னை உங்கள் வீட்டோட நான் வெட்டுவேன், உன் பையனை கொண்டுருவேன், உன் தம்பியை வெட்டுவேன், உன் புருஷனை வெட்டிட்டு இன்னைக்கு நான் தான் இனிமேல் நானும் நீ தான் வாழணும்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து கன்னத்துலலாம் அடித்து பயங்கரமாக சேலை பிடிச்சி இழுக்க கையை பிடிச்சி இழுக்க இன்னைக்கு 7 மணிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ நேரமும் அவங்க கூட தான் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நெல்லி ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை பாதுகாப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். இந்த வருடம் நெல்லு கொண்டு வந்துச்சு ஒரு 20 நாள் ஆயிடுச்சுங்க. 20 நாள்ல 4-5 முறை மழை நனைஞ்சு விவசாயி தினந்தோறும் அதை களைச்சி சேர்த்து முளைச்சு வேற போயிடுதுங்க. அதனால அரசாங்கம் உடனடியாக அதை கவனத்துக்கு கொண்டு இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உடனடியாக திறந்து. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 14 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற தங்கத்தேர் கிரி உலா. திருப்பணிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா சிங்கப்பூர் இடையே செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு துறைகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் மோடி பேட்டி. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் உடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக டெல்லியில் பேட்டியளித்த போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியா போராட்டத்திற்கு ஆதரவு தந்த சிங்கப்பூருக்கு மோடி நன்றி தெரிவித்தார். அனைத்து நக்சல்களும் ஒழிக்கப்படும் வரை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஓயாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். சத்தீஸ்கர் மாநிலம் கரேகுட்டா மலையில் நடைபெற்ற ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் பாராட்டு விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட 166 கிலோ புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அண்டை மாநிலங்களில் இருந்து இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் கடத்துவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பனம்பாக்கத்தில் கஞ்சா போதையில் தந்தையை வெட்டி கொலை செய்த மகனால் பொதுமக்கள் அச்சம். திறனற்ற ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த திராணியற்று கிடப்பதால் போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் சீரழியும் அவலம். கடலூர் மாவட்டம் வலசக்காடில் விவசாயிகளுக்கு சொந்தமான 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒயர்கள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சி அலுவலர்களை திமுக நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் அவதூறாக பேசியதற்கு கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம்.
அராஜக திமுக கவுன்சிலர்கள் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் ஆவேச முழக்கம். தொடர் விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் பகுதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சுரங்கப்பாதை பால பணிகளால் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸுகள் சிக்கியதால் நோயாளிகள் தவிப்பு. மதுரை திலகர் திடல் காவல் நிலையம் கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றமாக சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வந்துள்ளதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கண்டனம். காவல்துறை ஆய்வாளர் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றத்தை நடத்தி வருகிறாரா என மதுரை மாநகர துணை காவல் ஆணையர் விசாரணை செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளா மற்றும் வெளியூர்களுக்கு செல்ல மலையாள மக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் திரண்டதால் திடீர் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதல் பேருந்துகளை இயக்காததால் பேருந்துகளை தேடி அலைந்த பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே அரசு விரைவு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் பரிதவிப்பு. பராமரிப்பிற்கு ஒதுக்கப்படும் நிதியை எல்லாம் ஸ்வாகா செய்யும் விடியா ஸ்டாலின் அரசால் சொகுசு பேருந்துகள் கூட தகரடப்பா பேருந்துகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் சத்தரையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டிலுக்கு 160 ரூபாய் கேட்டு டாஸ்மாக் ஊழியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவால் அதிர்ச்சி. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் அராஜகம் தொடரும் நிலையில் மேலும் 10 ரூபாயை மக்களிடமிருந்து கொள்ளையடிப்பதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. கோட்டர் எவ்வளோ? கவர்மெண்ட் ஆர்டர் தான்ப்பா. கோட்டர் எவ்வளோப்பா? நான் கேட்டேன். எவ்வளோ? ஒரு 140 ரூபா சருக்கு எவ்வளோ? பிராந்தி ஒன்று கூட 140 இது பிராந்தி எவ்வளோ? பிராந்தி எவ்வளோ? 140. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தமிழ்நாடு அரசின் தலைமை செயலக வளாகத்தை மதுபான பாராக மாற்றியதால் அரசு பெண் பணியாளர்கள் அச்சம். நாமக்கல் கவிஞர் மாளிகை அருகில் உள்ள பகுதியில் வைக்கப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட கழிவுகள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு வாகன ஓட்டுநர்கள் விடியா திமுக ஆட்சி அமைச்சர்களின் உதவியாளர்கள் இரவு நேரங்களில் மது அருந்துவதாக அரசு பணியாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 15,000 பேராசிரியர் பணியிடங்களில் 10,300 பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அவலம். மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் 11 மாதங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் நிலையில் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தை விட குறைவு என வேதனை தெரிவிக்கும் தற்காலிக பேராசிரியர்கள் கடந்த 2022இல் 4,000 பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. தெருநாய்களை பாதுகாக்க தனி காப்பகங்கள் அமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்ற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியில் அரசு பேருந்து டயர் பஞ்சராகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. திறனற்ற திமுக அரசின் தகரடப்பா பேருந்தை நம்பி எங்கும் பயணம் செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மணக்காட்டில் தெருநாய் கடித்து கூலி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்படுத்தாமல் விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பள்ளி வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பள்ளி காவலாளி உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஸ்டாலின் அரசு காலி பணியிடங்களை நிரப்பாமல் போக்குவரத்து கழக ஊழியர்களை கூடுதல் பணி செய்ய வற்புறுத்துவதால் அடிக்கடி விபத்துக்கள் நேரிடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சொத்து பிரச்சனையில் பக்கத்து வீட்டு பெண்ணை அரிவாளால் வெட்டிவிட்டு அரிவாளோடு சுற்றித் திரிந்த இளைஞரின் வீடியோவால் பரபரப்பு.
விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் வீட்டில் உள்ள பெண்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடும் அவலம் எழுந்த நிலையில் இளைஞர்கள் துணிந்து குற்றச் செயலில் ஈடுபட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வது அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இருந்து காட்டூர் பாதையில் சிதிலமடைந்த சாலையை சீரமைத்து தராத விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாலை சீரமைப்பு, குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட சாலையில் இறங்கி போராட வேண்டிய அவலம் ஏற்பட்டுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பாரிமுனையில் மின்வயர் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் சாலையில் சென்ற 3 வயது சிறுவன் படுகாயம். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மின்சாதனங்கள் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் டெண்டரில் இருந்து விலகுமாறு ஒப்பந்ததாரர் வீட்டிற்கு திமுக பிரமுகர் அடியாட்களுடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்ததுடன் இருக்கைகளை அடித்து நொறுக்கி அராஜகம். வீட்டில் தனியாக இருந்த ஒப்பந்ததாரரின் தாயை அச்சுறுத்தி அடாவடியில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் மீது புகார் கொடுத்தும் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கியவர்களை 20 நாட்களுக்கு மேலாகியும் கைது செய்யப்படாததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரிடம் குற்றவாளிகளை பிடிக்க திறனில்லாத உங்களுக்கு எதற்கு காக்கி சட்டை என கேள்வி எழுப்பிய உறவினர்கள் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து விட்டதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் மான்கானூர் பகுதியில் ஆடு வெட்டுவதற்காக வந்த தொழிலாளி அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். தலைநகர் சென்னை முதல் தமிழ்நாடு முழுவதும் மின்கம்பி கீழே விழுவதும் அதனால் உயிரிழப்புகள் தொடர்வது அதிகரித்திருக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் மின்வாரியம் என்னதான் நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. தொடர் விடுமுறையையொட்டி ஏராளமான மக்கள் தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்வதால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதி. உலக அளவில் 100 கோடி ரூபாய் வசூல் செய்து கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த லோகா திரைப்படம் இந்திய அளவில் நாயகியை முக்கிய கதாபாத்திரத்தில் வைத்து எடுக்கப்பட்ட சூப்பர் உமன் படத்திலேயே அதிக வசூல் படைத்து சாதனை. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அரசு மருத்துவமனையில் ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் அதிக ஓசையுடன் சினிமா பாடலை ஒலிக்கவிட்டு நடனம் ஆடியதால் நோயாளிகள் அதிர்ச்சி. அவசர சிகிச்சை பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் அதிர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் நடனமாடிய வீடியோ வெளியாகி உள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பணி வாய்ப்புகள் குறித்து பேசுவதற்காக ஒன்று கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை அராஜகமாக தாக்கி குண்டுக்கட்டாக கைது செய்து விடியா அரசின் ஏவல் துறை அராஜகம். ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்திய ஒரே காரணத்துக்காக தங்களை காவல்துறையை தூண்டிவிட்டு விடியா ஸ்டாலின் அரசு அச்சுறுத்துவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10,000 நெல் மூட்டைகளுடன் 15 நாட்களுக்கு மேலாக காத்து கிடக்கும் விவசாயிகள். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் தார்பாய் கொண்டு நெல் மூட்டைகளை மூடாமல் திறந்த வெளியில் வைத்துள்ளதால் மழையில் நனைந்து பெருமளவில் நட்டத்தை சந்திப்பதாக உழவர்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சாஸ்திரம்பாக்கத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் விரைந்து திறக்க விவசாயிகள் கோரிக்கை.
1000 ஏக்கர் பரப்பில் நெல் சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் நேரடி கொள்முதல் நிலையத்தை விடியா திமுக அரசு திறக்காததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பல லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. தனியார் இடத்துல இருந்து கொட்டி டெய்லி மழையிலையும் காய வச்சு டெய்லி காலையிலையும் சாயந்தரம் நாங்கள் 20-25 நாளாக பரவாயில்லைன்னு இருக்கிறோம். காலையில் வந்து காய வைக்கிறோம், போயதுக்கு மழை வருது. இதே தான் நடந்துங்குது. ஒரு 20 நாளாக நெல்லுலாம் நனைஞ்சு போச்சு, முளைஞ்சு போச்சு. போட்டித் தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக தேர்வு எழுதுவோரை நியமிப்பதில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ள மத்திய அரசு. உதவியாக தேர்வு எழுதுபவர்களால் முறைகேடு ஏற்படுவதை தடுக்க தேசிய தேர்வு முகமை உள்ளிட்ட தேர்வு அமைப்புகள் 2 ஆண்டுகளுக்குள் தேர்வு குழு ஒன்றை கட்டாயம் உருவாக்க வேண்டும் என நிபந்தனை விதிப்பு. சென்னை திருவொற்றியூர் அடுத்த டோல்கேட் பகுதியில் அரசு பேருந்து மீது தனியார் கல்லூரி பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயம். தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார்களா என மக்கள் கேள்வி. மதுரையில் சட்டவிரோதமாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து செய்தது உறுதியானால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போலீசாரின் அராஜகம் எல்லை மீறி போயுள்ள நிலையில் பொம்மை முதல்வர் வீடியோ ஷூட்டில் திளைப்பதால் நீதிமன்றங்களே நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக மக்கள் விமர்சனம். வரி ஏய்ப்பு செய்ததாக சென்னையில் உள்ள பல்வேறு தொழிலதிபர்கள் வீடுகளில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. தியாகராய நகர், மேற்கு மாம்பலம், வடபழனி உள்ளிட்ட 10 இடங்களில் அதிகாரிகள் சோதனை.